நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைன்மாஸ்டர் ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு 3 விதமான ரேஷியோ கேட்கும். ஸோ அதில் நம்ம இன்றைக்கான வீடியோவில் 9:16 ரேஷியோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேலரிக்கு வருவீங்க. ஸோ அதில் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அதில் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 2 விதமான மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைலாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை மட்டும் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 லிங்க்குமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜையும் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பிளாக் கலர் இமேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த இமேஜையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிசர் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு. ஆஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அந்த கட்டத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இமேஜ் செட் ஆகிடும் ஸ்க்ரீனில். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த குட்டி ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1:1 ரேஷியோவில் வீடியோ தேவை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ ஏதாவது எடிட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் எடிட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் புதுசாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி கொடும் எந்த வீடியோ சாங் இல்லை எந்த லிரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை 1:1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ 1:1 ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ புதுசாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 16:9 ரேஷியோவில் இருக்குது. இதை 1:1 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த வீடியோவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வாங்க. இல்லை ஸ்டார்ட் பொசிஷன் அப்படின்றது இல்லையா, இதை மட்டும் நல்லா ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இமேஜ் அதாவது நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ 1:1 ரேஷியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 மெத்தடில் வீடியோ ஆட் பண்ண போகிறேன். ஒன்று ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வாட்ஸ்அப் வீடியோ சாங். ஸோ 2த்தையுமே ஆட் பண்ண போகிறோம். 2த்துலேயும் 2 விதமான எடிட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டைலில். ஸோ பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 வீடியோவும் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்மலாக லிரிக்ஸ் வருது, 2வது பார்த்தீங்கன்னா வீடியோ சாங். ஸோ இதில் நீங்கள் இந்த கீழே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை Aveeplayer பார் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சாங்கில் என்னென்ன லிரிக்ஸ் வருதோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ லிரிக்ஸ் சிம்பிளாக நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்து. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் லிரிக்ஸ் பண்ணுவோம். நான் சாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்த லிரிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல Aveeplayer பார் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு இப்போ சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த Aveeplayer பார் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணதை லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு
கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் கிராப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார் இருக்குது இல்லையா, அந்த இடத்த மட்டும் நான் கிராப் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ஒயிட் கலர் அப்படின்றதுனால, வீடியோவும் ஒயிட் கலர்ன்றதுனால கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, சென்டராக அந்த மெனு பாருக்கு மேலே வந்து செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ அதாவது Aveeplayerல நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுவோமோ பார் வச்சு, அதுபோல் எடிட் ஆகிடும். அதே மாதிரி வந்துடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் ஒயிட் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் இமேஜுக்கு உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் இது மாதிரி லாங் ப்ரெஸ், அதாவது ட்ராக் பண்ணி அதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி அந்த டைம் பார் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்டிங்கில் வந்து செட் பண்ணிவிடுங்க. நான் செட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அனிமேஷன் கீயை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் அனிமேஷன் கீ ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இமேஜோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டில் வந்துட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா அந்த இமேஜை வந்து டச் பண்ணி மூவ் பண்ணாலே உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை இது மாதிரி மூவ் பண்ணி எண்டுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. நான் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் செட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இமேஜ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு வீடியோ முடிகிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டைம் பார் மாதிரியே வந்து ப்ளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேப்பில் வந்து டைம் முடியக்குள்ளே கரெக்டாக அந்த டைம் பாரும் வந்து முடிஞ்சிருது. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மியூசிக் ஆன் வேர்ல்ட் ஆஃப் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும்தான் போடணும். ஸோ ஜஸ்ட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு மியூசிக் ஆன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே அதிலே நிறைய ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிக்சல் லேபில் கூட நீங்கள் ஸ்டைலாக கொஞ்சம் எடிட் பண்ணி பிஎன்ஜியாக கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மியூசிக் ஆன் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வேர்ல்ட் ஆஃப் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இந்த சைட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்து ரெடி. நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.